எளியோர்கள், ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், அந்நியர்கள், திக்கற்றவர்கள், கைம்பெண்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டோர். லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 9, 10, 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், உபாகமும் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம், 15ஆம் அதிகாரம் 11வது வசனம், 24ஆம் அதிகாரம் 19, 20, 21ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24ஆம் அதிகாரம் 23வது வசனம், யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். இவர்கள் எல்லாரும் பின்தங்கியவர்கள், டிஸ்அட்வான்டேஜ்ட், பாதுகாப்பற்றவர்கள், டிஃபென்ஸ்லெஸ், பாதிக்கப்பட்டவர்கள், வல்னரபிள் பீப்புள், ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரஸ்டு, குரலற்றவர்கள், வாய்ஸ்லெஸ், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், அண்டர் பிரிவிலேஜ்ட், துன்பப்படுபவர்கள், சஃபர்ஸ், கடுமையான இடர்பாடுகளை சந்திப்பவர்கள், அண்டர் சீரியஸ் அட்வர்சிட்டிஸ், கவனிப்பாரற்றவர்கள், அன்அட்டெண்டட், பசித்தோர்கள், ஆடையற்றவர்கள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் உள்ள குடிசை பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் வீதிகளிலும் நடைபாதைகளிலும் வாழ்கின்ற வீடற்றவர்கள், வறுமையில் வாடுவோர்கள், நோயுற்றவர்கள், சிறைப்பட்டவர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36வது வசனம். இவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், அடுத்திருப்பவர்கள், நெய்பர்ஸ், சமூக பொருளாதார, அரசியல், கலாச்சார மற்றும் அறநெறி ரீதியாக அடிமையாக்கப்பட்டவர்கள். கடவுள் துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை கண்டார். அவர்கள் எழுப்பின குரலை கேட்டார். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்கள் என்பதும், சீனாய் மலை பாலைவன பகுதியில் பசியாயிருந்த அவர்களுக்கு உணவு வழங்கினார் என்பதும் பழைய ஏற்பாட்டு நூலின் பதிவுகள். யாத்ராகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். பெத்தாயதா நகரில் தன்னை பின்பற்றி வந்த பெருந்திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு சிறுவன் ஒருவனிடமிருந்து பெற்ற 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு இயேசு பசியாயிருந்த அத்திரளான மக்களுக்கு பகிரச் செய்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45-52 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 10-17 வரை உள்ள வசனங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் என்பதும் புதிய ஏற்பாட்டின் பதிவுகள். அங்கே இயேசுவின் சொற்களால் தூண்டப்பட்ட பாஸ்கா விழாவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த மக்களும் தங்களிடமிருந்த உணவை பகிர்ந்திருக்கலாம் என்பது இறையில் மூத்த அறிஞர் கு.ஏ. ரோனி மூஸ் என்பவரின் புரிதல். இம்மக்களுக்கு நன்மைகள் உதவிகள் செய்து தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதும், இதன் வழியே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் கடவுள் இறைவாக்கினர் ஏசாயா மூலம் கட்டளையிட்டுள்ள பதிவுகள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 58ஆம் அதிகாரம் 10வது வசனம். அது மட்டுமல்ல, கடவுள் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே, அதாவது நீதி நேர்மையை என்பதும் இறைவாக்கினர் ஓசையா என்பவரின் பதிவுகள். ஓசையா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முன்னாள் சென்னை பேராயர் அசரியா அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்காகவும்
அடித்தள மக்களின் வளர்ச்சிக்கான முயற்சியில் திட்டமிட்ட கவனம் தேவை என்றார். மிஷன் இன் கிரைஸ்ட் வே இன் இந்தியா 1989. எனவே இத்தகைய அடுத்திருப்பவர்களை சமூக குழுக்களை அலட்சியப்படுத்தாமல் அல்லது அவர்கள் வாழ்வில் அந்நியர் எக்ஸ்டென்ஷியல் ஃபாரினர்ஸ் மாறுவதை குறித்து திருச்சபையாக குடும்பங்களாக சிந்திப்போம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பசியாக இருந்தவர்களுக்கு உணவை பகிர்ந்தளித்து பசியை போக்கின கடவுளை நம் கண்முன் கொண்டு வருவோம். அன்னை தெரேசா அவர்கள் உன்னால் 100 பேருக்கு உணவளிக்க முடியாவிட்டாலும் ஒரே ஒருவருக்காவது மட்டுமாவது உணவளி என்று கேட்டுக்கொண்டதை நினைவு கூர்வோம். நீதியை, நேர்மையை, அதாவது பரிவு இரக்கத்தை நிலைநாட்டுவோம். சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.